Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டில் 15% பெண்கள் கிட்ட கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அரிதாக இருக்குது. ஸோ பெண்களுக்கு கருத்தரிக்காமல் இருப்பதற்கு இந்தந்த ரீசன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பெண்கள் அவங்க கன்சீவாக இருக்கமா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, மாதவிடாய் தள்ளி போகிற ஒவ்வொரு மந்த்தும் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, கன்சீவாக இருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ப்ரெக்னன்சி கிட் இருக்கிறதுனால மாதவிடாய் தள்ளி போச்சு அப்படின்னாலே ஒரு டைமும் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி வீட்டிலையே டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க கன்சீவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் ஏன் நெகட்டிவ்னு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மாதவிடாய் தவற 2லேருந்து 3ஆவது நாள் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவ்னு வருது அப்படின்னா ஒரு ரீசன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டைமில் கர்ப்பத்திற்கான HCG அப்படிங்கிற ஹார்மோன் உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் முதல் மாதம் மாதவிடாய் தள்ளி போனதுக்கப்புறம் 3ஆவது நாள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் 1 மந்த் கன்சீவாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கரு லைட்டாக தங்கியிருக்கும். அதாவது நீங்கள் 10 நாள் 13 நாள் தான் கன்சீவாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் HCG அப்படிங்கிற ஹார்மோன் குறைவான அளவு இருந்திருக்கும். அதே இது நீங்கள் மாதவிடாய் தவற ஒரு 10லேருந்து 15ஆவது நாள் நீங்கள் பார்க்கும்போது அந்த HCG அப்படிங்கிற ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த HCG அப்படிங்கிற ஹார்மோனை கண்டுபிடிக்கிறது தான் அந்த ப்ரெக்னன்சி கிட். ஸோ அதனால் நீங்கள் லேட்டாக பார்க்கும்போது ப்ரெக்னன்சி கிட் அந்த ஹார்மோனை கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். சில பேருக்கு HCG அப்படிங்கிற ஹார்மோன் அப்பையும் கம்மியாக இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ளட் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம், ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது. உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கூட மாதவிடாய் தள்ளி போகலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் கன்சீவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது கஃபைன் உள்ள பொருட்களை சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாது. காஃபி, கஃபைன் உள்ள பொருட்கள் ரொம்ப நம்ம சாப்பிடக்கூடாது. தேர்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், மன அழுத்தம் உங்களுக்கு ரொம்ப இருந்தாலும் மாதவிடாய் தள்ளி போகும். அது மட்டும் இல்லாமல் உணவு முறை மாற்றங்களினால் நீங்கள் உங்களோட சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகலாம். ஸோ மாதவிடாய் தள்ளி போகிறத வச்சு மட்டும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. தாய்ப்பால் கொடுக்கறது உங்களுக்கு நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால கூட மாதவிடாய் தள்ளி போகலாம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேபி பிறந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மாதவிடாய் சீராக வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். குழந்தை வளர தாய்ப்பால் அதிகமாக கேட்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மாதவிடாய் ஒழுங்கற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு ஃபஸ்ட் பேபி இருக்குது, நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகுது அப்படின்னா ஸோ அதை வச்சு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ PCOS, தைராய்டு இந்த பிரச்சனையும் நீங்கள் மாதவிடாய் உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு ரீசனாக இருக்கலாம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு இப்போது நிறைய பேர் ரொம்ப வெயிட் போடுவாங்க திடீர்னு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னா, தைராய்டு ஒரு வேளை உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கு PCOS பிரச்சனையும் காரணமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்று மாதவிடாய் ரொம்ப நாள் கழித்து வரும். ஸோ 2 months 3 monthsக்கு ஒருக்க வரும். இல்லை அப்படின்னா மாதவிடாய் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும்.
செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான உதிரப்போக்கு இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தைராய்டு இருக்கா, பிசிஓஎஸ் இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது. மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் 50 வயதுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஏற்படும். ஆனால் இப்போ எல்லாம் 40 ஏஜ்லேயே பெண்களுக்கு மெனோபாஸ் வந்துடுது. ஸோ மெனோபாஸ் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி நிற்கிறது. இப்போ எல்லாமே 40 ஏஜ் பெண்களுக்கே இந்த மாதிரி மெனோபாஸ் வந்துடுது. ஸோ மாதவிடாய் நின்றுது இப்போவே. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கன்சீவாகவும் இல்லை, 90 டேஸாக உங்களுக்கு மாதவிடாயும் வரல அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது நல்லது. ஸோ மெடிசின்ஸ், கருத்தட மாத்திரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் கூட மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ சுகர் இருக்குது, உங்களுக்கு அலர்ஜிக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, அந்த மாதிரினா கூட உங்களுக்கு மாதவிடாய் ஒழுங்கற்று வர்றதுக்கான ரீசனாக கூட அமையும். ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல காய்கறிகள், பழங்கள், ஃபோலேட் உள்ள உணவுகள், இரும்புச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டு உங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்லேருந்து டெலிவரி வரைக்கும் டேப்லெட்ஸ், ஸோ ஸ்கேன் பார்க்குறது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தை நல்லபடியாக பிறக்கும்.